யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். விசுவாசே கேடயத்தை கையிலே ஏந்திடுவோம். விசுவாசே கேடயத்தை கையிலே ஏந்திடுவோம். யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். கவனிப்போம், இது ஒரு யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். ஆன்மீக வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம பூரா மாமிசத்தோடு போராடிட்டு இருக்கிறோம். புருஷன்கிட்ட சண்டை போட்டுருக்குறோம், பொண்டாடிகிட்ட சண்டை போட்டுருக்குறோம், பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டுருக்குறோம், மருமகிட்ட சண்டை போட்டுருக்குறோம். அவள் ஏன் இப்படி பேசுதா, அவள் ஏன் நல்லா தானே வந்தா, நம்ம அண்ணன் மக தானே, இல்லை தெரிஞ்சவங்க தானே, இவ்வளோ பாசமாக இருந்தவள் இன்றைக்கி நமக்கு விரோதமாக ஏன் இருக்கிறான்னா, அவள் இருக்கலை. அவளுக்குள்ள இந்த பொல்லாத ஆவிகள், இந்த பிரபஞ்சத்தின் சக்திகள், வாழ்நிலையில் தெரிகிற இந்த தீய சக்திகள், இந்த ஆவிகள் அவள் தலையில் ஏறி, அவள் இருதயத்தில் ஏறி, அவள் மைண்டை குழப்பி உன் குடும்பத்துக்குள்ளே புருஷன் கொண்டாடிகளே சண்டையை உண்டாக்குது, மாமி மருமகளுக்குள்ளே சண்டையை உண்டாக்குது, தாப்பம் பிள்ளைகளுக்குள்ளே சண்டையை உண்டாக்குது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டையை உண்டாக்குது, குடும்பத்துக்குள்ளே கலகத்தை பிரிவினை உண்டாக்குறது எதுன்னு சொன்னால் இந்த அந்தகார லோகாதிபதிகள். நாம் யாரும் ஒன்றா இருக்க முடியாது. நல்லா ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடியறதுக்கு முன்னாடி என்ன வந்துடும் சொல்லுங்கள்? 7:30 சண்டை வந்துடும். நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வேலை பார்த்து முடியறதுக்கு முன்னாடி என்ன வந்துடும்? சண்டை. அதான் சொல்லலாம், சோறு வாங்கிட்டு இருப்பேன் எங்கள் அம்மா என்னத்தையே ஒரு வார்த்தை எடுவார், டமார்னு கால் தண்ணிச்சுவார். சண்டை அவ்வளோதான், சோறு அங்கே என்ன செய்யணும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா இந்த சக்திகள், இந்த தீய ஆவிகள், பொல்லாத ஆவிகள். இன்றைக்கி இந்த ஊழியை நிற்கினா இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து அமைதியாக எல்லாத்தையும் கட்டி எல்லாத்தையும் சகிச்சு அதெல்லாம் கண்டுக்காமல் எதையும் பெருசு கொடுத்தாமல் பிரச்சனையை வெளியில் பேசாமல் எல்லாம் நடக்கிற விஷயத்தெல்லாம் யார்கிட்டையும் போய் ஆவலாகி சொல்லாமல் யார்கிட்டையும் போய் புலம்பிகிட்டு இருக்காமல் யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காமல் மேலே சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறதுனால அவர் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். 30 வருஷமாக இன்றைக்கி 38 வருஷமாக இது என்ன செஞ்சிட்ருக்கு சொல்லுங்களேன்? எப்படி ஓடிட்டுருக்கு? நேர்த்தியாக நிம்மதியாக ஓடிக்கொண்டு இருக்குது. நல்லா கை வைக்கிறாங்க ஒரு நினைச்சு. எங்கள் அம்மா இருக்கும்போது பார்த்தா அதுவும் ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அது ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். வர்ற ஒருத்தட்டையும் ஒன்றா சொல்லும், இந்த பையன் என்ன கண்டுக்க மாட்டேங்கான், கவனிக்க மாட்டேங்கான், அவன் அப்படி போனான் இப்படி போனான். இவர் ஒரு பாஸ்டராக இருந்துக்கிட்டு ஒரு பெருசாக போனவர் என்ன செய்ய மாட்டேங்காரு. இதுதான் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இவர் பிரதர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இவர் வார்டில் கேட்க மாட்டேங்காரு, இது வார்டில் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, நாங்கள் சொன்னதை கேட்க மாட்டேங்காரு. இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் ஒன்றமாக இருப்பேன். அதான் சொல்ல, இன்றைக்கி வாகனம் வந்திருக்கு. நைட்டில் வாகனம் நெஞ்சிருக்கு, பரிசுத்தாவின் வாகனம். எவ்வளோ ஆன்மாக்கள் அவனாலும் ஏற்றி என்ன செய்யலாம், அது அப்படி பறந்து. அதான் சொல்கிறான், எடுக்கமான இடம். ஐயையோ உங்கள்கிட்ட நான் இவ்வளோ வளர்ந்தானே இருக்குது, இதில் எப்படி இந்த கண்டெய்னர் இதில் எப்படி உள்ளே போகணும்னு பார்த்தா அந்த ஏஞ்சல் தூரம் சொல்கிறான், நீ இருப்போன்னு நாங்கள் அதை என்ன செய்கிறோம், அப்படி சுருங்குது. அது தாண்டின உடனே அடுத்து விரியுது. நான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போ தான் சொல்கிறாரு, இப்போ உனக்கு ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டாச்சுக்கடா, இதில் நீ ஏறி என்ன செஞ்சுட்டுக்கலாம். உன்னுடைய வார்த்தை, நீ பேசுகிற வார்த்தைகள் இது என்ன செய்யும், உலகமங்கு என்ன செஞ்சுட்டு. நீ உலகமங்கு இந்த வாகனம் என்ன செய்யும், போகுது. சந்து இழுக்கில் போகுது, இடுக்கமான இடங்களுக்குள்ள போகுது. இன்னொன்று பார்த்தா ரோடே கிடையாது, எல்லாம் குண்டும் குழியுமாக வெட்டி போட்டிருக்கான். அந்த குண்டுகளுக்குள்ள பூரா, அந்த குழிகளுக்குள்ள பூரா அது வாட்டில் ஏறி அடிச்சுது. நான் பார்க்குறேன், ஐயோ இதில் எப்படி போகணும்னு நான் நினைக்கிறேன். அது வாட்டில் போகுது, அது இழுத்துக்கிட்டு போகுது. அதனால் இது அப்புறம் தான் உட்காந்து இது பண்ணும்போது அப்போஸ்தலர் 17 பவுல் அங்கே பேசுகிற விஷயங்களை நைட்டு 2:45 பேசுகிறேன். என்ன பேசுகிறான் பாருடா. யார் மேலே கண்ணபதியா விக்கிரம் நிறைந்த அந்த கோட்டைக்குள்ளே என்னை அறிவிக்கும்போது பல திரளான மக்கள், அதில் நிறைய பேர் அதுக்கு விரோதமாக இது பண்ணாங்க, ஆர்குமெண்ட் பண்ணாங்க, போனாங்க. ஆனால் திரளான மக்கள் மனம் திரும்பி இந்த பவுலுடைய உபதேசத்தை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்பட்டார்கள். கைதிகளை பார்க்க நல்லா பாருங்க.
அதனால் வீட்டுக்காரி இப்படி பேசிட்டாளன்னு மூஞ்சை தூக்கிக்கிட்டு முகரையை தூக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. வீட்டுக்காரன் இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி சண்டையை போட்டு முகரையை தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. பிள்ளைகள் இப்படி நம்மளை பேசிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. பகை மனஸ்தாபம் என்ன செய்யக்கூடாது. எப்போ மனஸ்தாபம் பகை வெறுப்பு வந்துருச்சோ அப்போ யார் வந்துடுவானா, இந்த தீய ஆவி சக்தி, இந்த பிரபஞ்சத்தின் தேவன், இந்த லூசிபர் என்ன செஞ்சிருவான், உள்ள வந்துடும். சமாதானத்தை நம்ம இழந்துடக்கூடாது, அமைதியை இழந்துடக்கூடாது, துணிச்சலை இழந்துடக்கூடாது, கவலை வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. இதுதான் அந்த ஆயுதம். எங்களுடைய ஆயுதம் சர்வாயுதம். என்னன்னா, நான் பயப்பட மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு என்ன கிடையாது. என்ன நோய் வேணாலும் வரட்டும். டாக்டர் என்ன இந்த அம்மா இவங்க ஐயோ இவங்க 2 பேரும் உப்பே ஓட மாட்டாங்க, இப்படி தான் சாப்பிட்டு கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இவங்கள்ட்ட என்ன செய்ய முடியலை. நான் இந்த சுரக்காயை 1 வாரம் 10 நாள் தின்னுட்டேன். உடம்புல உள்ள நீர் சத்து எல்லாமே போச்சு. இப்போ தண்ணித்தான் அடுக்கு எல்லாம் தொலியும் எலும்பும் தான் இருக்குது. சாப்பிட்ட அந்த பருப்பு பிஸ்தா முட்டை எல்லாத்தினுடைய இதையும் எழுதி நெஞ்சிருச்சு, பொறிக்கு வெளியே நெஞ்சிருச்சு. அலீஷ் உப்பு ஒன்றுமே இருக்காது பாருங்கள். நாளைக்கு செக்கப் போகிறேன், ஒன்றும் இருக்காது. நான் எதை சொல்கிறேன்னா, நோய்க்கும் பாரு பேய். நீ முதல்ல யாரை பார்க்கணும், இயேசு பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கினா. கைதிட்டு கிளம்பும். நோய் காரணம் யாரு சொல்லுங்க, விசாஸ். அதனால இவனோட யுத்தம் பண்ணுறதுக்கு நீ என்ன செய்யணும்னா, வெளிப்பாக இருக்கணும், காத்து இருக்கணும். ஆண்டவரே இப்படி ஒன்று நடந்திருக்க, இது என்ன பண்ணுறது, இதுக்கு நீங்கள் தான் விடுதலை தரணும், யுத்தம் பண்ணுங்கப்பா, இதுக்குரிய எனக்கு பலத்தை சக்தியை தரும், இதுக்குரிய ஆகாரத்தை எனக்கு, இதுக்குரிய வார்த்தை எனக்கு, இதுக்குரிய ஆயுதத்தை எனக்கு. ஸ்ரீராமர் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிஷிகள் அப்படியே விஷனில் அப்படியே தோன்றி அசரி சவுண்டு வரும். ஏய் ஸ்ரீராமா, 6 மணி இந்த பொழுது இருட்டதுக்கு முன்னாடி இந்த தாடகையை நீ வதம் செய்யலான்னா, அழிக்கல அப்படின்னா அவள் சக்தி என்ன செஞ்சிடும், டபுள் மடங்காக போயிடும். அவளை நீ என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது, அழிக்க முடியாது. இப்போ இந்த பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அவளை அழி. உடனே அவர் எரிச்சுவார்னா, தலை வணங்கி அப்படி கும்பிட்டுட்டு கண்ணை மூடி இந்த புருவமத்தியை தூக்கி எரிச்சுவார்னா, கையை ஏந்தி அப்படி மேலே நிற்பார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன், இன்னல் படும் எங்குரலை கேட்கின்றவன், நம் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், நம் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவன் நினைச்சி உடனே அவர் நினைச்சுவார், நான் மேலே கையேந்துவார். ஈஸ்வரா, பரமேஸ்வரா, எனக்கு ஜீவனை ஆன்மாவை சக்தியை தந்த பரம்பொருளே, இதோ கரங்களை ஏற்றுகிறேன். மேலிருந்து வரும் அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை எடுத்து சிரித்த முகத்தோடு அந்த யாழ் அம்பில் வச்சு நினைச்சுவார்னா, அப்படி அந்த ஆயுதத்தை நினைச்சுவார். தப்பாது. அந்த தாடகையை நினைச்சார், தாடகையை வதம் செஞ்சது. இன்னொன்று 2-3 அரக்க சக்திகள் உண்டு. அது எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்லை, முன்னாடி இது பண்ணி பார்த்துருக்கிறேன். அவங்களெல்லாம் வதம் செய்ய யாருமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நேரத்தில் கண்ணை மூடி மேலே கேட்பாங்க அஸ்திரம். இவங்க முதுகில் என்ன செய்யணும்னா, நிறைய ஒரு 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 பொட்டணத்துக்கு என்ன இருக்கும், அஸ்திரங்கள் இருக்கும். சாதாரண அஸ்திரங்கள், யுத்தம் பண்ணக்கூடிய அஸ்திரங்கள்லாம் என்ன செய்யும் இருக்கணும். இந்த ரிஷிகள் இவங்களை ஆசீர்வதித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அஸ்திரத்தை இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்தில் பயன்படுத்து ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லி அவங்க ரிஷிகள் என்ன செய்வாங்கன்னா, அஸ்திரங்களாக கொடுத்துருப்பாங்க. அத்தனை அஸ்திரங்கள் இருந்தாலும் இதை வதம் செய்வதற்கு அவங்களுக்கு அங்கே மேலேருந்து என்ன செய்யும், அசரி குரல் கேட்கும். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும் வரும். இல்லை ரிஷிகள் யாராவது தேவதூர் யாராவது தோண்டி என்ன செய்வாங்க, அவருக்கு சொல்லுவாங்க, இதை இப்போ உடனே பண்ணு. உடனே தலை வணங்கி இந்த அஸ்திரத்துக்காக கரங்களை உயர்த்தி நிற்பார். அதெல்லாம் உடனே அப்பப்போ தான் வரும். உனக்கு என்ன அதான் சொல்கிறாரு, அன்றாட உணவை எனக்கு. இந்த உணவுங்கிறது என்னது, அஸ்திரங்கள். இன்னைக்கு இந்த
பொண்டாட்டியின் மூலமாக வரக்கூடிய இந்த தீய சக்தியில் எப்படி அழிக்கிறது, புருஷன் மூலமாக வரக்கூடிய இந்த தீய சக்தியை எப்படி அழித்து இந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை நான் கட்டி காக்கிறது, இந்த குடும்பத்தினுடைய அமைதியை கட்டி காக்கிறது, இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நான் கட்டி காக்கிறது, வரக்கூடிய வருமானத்தை உழைச்சி கஷ்டப்பட்டு 3 மாதம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு வந்த பணம் இப்போ திடீர்னு பணம் வந்த உடனே அங்கே என்ன வந்துடுது பார்த்தீங்கன்னா, திடீர்னு சோம்பில் ஆஸ்பத்திரி போன 4000 செலவாயிடுச்சு. அன்றைக்கி பாருங்கள், நைட்டு தண்ணி வாய்ச்சி படுத்திருந்தேன், காலையில் எந்திக்கும் போது என்ன ஆச்சு, 60-70 நெஞ்சிருச்சு. இதெல்லாம் திருடுகிற, அழிக்கிற, கொல்லவும் அழிக்கவும் திருடையும் என்று வேறொன்றுக்கும். அவனை அழிக்கணும்னா, அவனை வீழ்த்தணும்னா, அவனை தோற்கடிக்கணும்னா நீங்கள் டெய்லி இந்த குருத்தோலை, எப்படி இந்த பவுனி, இந்த குருத்தோலைங்கிறது இதை பிடிக்கும்போது என்ன வரணும்னு சொன்னால், தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற அஸ்திரங்கள். இன்றைக்கி தான் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆரவாரப்பட்டு தான் இயேசு என்ன செய்கிறாரு, அந்த கழுதையின் மேல் ஏறி அமர்ந்த ராஜாவாக என்ன செய்கிறாரு, தன்னுடைய வல்லமை என்ன செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால் இது பிடிக்கும்போது எல்லாருக்குள்ள என்ன உணர்வு வரணும், என்ன உணர்வு வரணும், தெய்வீக அஸ்திரங்களை தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார். தலைச்சிரா என்னும் சிரா அஸ்திரத்தை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தலையிலே இறை வார்த்தையின் வாளை என் கையிலே நெஞ்சிருக்கிறார். வாளாக தெரியணும். இதெல்லாம் உங்கள் மைண்டில் நீங்கள் ஜெபம் பண்ண உட்காரும்போது, தியானம் பண்ண உட்காரும்போது, கோயிலுக்கு போகும்போது என்ன செய்யணும்னா, அஸ்திரங்களை அணிஞ்சவங்கள தான் நீங்கள் என்ன செய்யணும். ராஜாக்கள் எடுத்துக்கோங்க, ராஜாக்களுடைய பிள்ளைகள் எடுத்துக்கோங்க, தலையில் கிரீடம் இல்லாமல் கையில் அஸ்திரம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க. போலீஸ்காரன் எடுத்துக்கோங்க, டியூட்டிக்கு போகும்போது இப்படி போவாங்க, சொல்லுங்க, லத்தி இல்லாமல் துப்பாக்கி இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க. இது மாதிரி ஒரு விசுவாசி, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மா, தேவனுடைய பிள்ளை அஸ்திரம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது. இந்த அஸ்திரங்களை தேவன் தருகிறார். பிரைசலாம். எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்து நின்று, தெய்வீக அஸ்திரங்கள், எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அது ஆவிக்கேற்றது, அது அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியது, தீய சக்திகளை, கொல்லாத சேனைகளை அழிக்கக்கூடியது. ஆகவே எல்லோரும் எழுந்து நின்று இப்போ அந்த குருத்தோலை உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி தர்ற இதை கையில் பிடிச்சிக்கிட்டு நாம் இந்த பாடலை பாடுவோம். தேங்க்யூ ஃபாதர். எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, 2000 வருடங்களுக்கு முன்பாக உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே குருத்தோலை மக்கள் பிடித்து மரக்கிளைகளை வெட்டி சால்வையை விரித்து ஓசானா பாடி பவனியாக ராஜாதி ராஜாவாக இயேசுவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பவனியாக வந்த இந்த நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற நாள். இதை நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த குருத்தோலை என் அப்பனுடைய கையில் கரங்களில் ஒப்படைக்கிறேன். அப்பா, இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. பரலோகம் பிதா குமாரன் பரிசுத்த திரியேக தேவன் இதை ஆசீர்வதிக்கும்படி அவங்க கரத்தில் ஒப்படைக்கிறேன். உங்கள் மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் ஓலையில் தெளிக்கப்படட்டும். உமது பிள்ளைகள் இந்த ஓலையை கையில் ஏந்தும் போது, பவனியாக வரும்போது, சாத்தானுடைய சங்கிலிகள் அருந்து விழட்டும், சாத்தானுடைய கிரிகள் அழிந்து போகட்டும், வான்வெளியில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நடுங்கி இந்த கூட்டங்கள் அழிந்து சிதறுண்டு போவதாக. இந்த குருத்தோலை தன் வீடுகளை கொண்டு போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய இருள்கள் அகன்று போகட்டும், அந்தகார சக்திகள் ஒளிந்து போகட்டும், பிசாசின் கட்டுகள் தீமைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாவதாக, பிசாசின் சங்கிலியில் அருந்து போகட்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். இதில் உங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். அப்பா, உங்கள் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தம் இதில் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை இதோ இந்த குருத்தோலை, இந்த சிலுவை அவர்கள் கையில் வீட்டுக்கு எடுத்து செல்லும்போது உங்களை கொண்டு செல்கிறார்கள். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை கொண்டு செல்கிறார்கள். நாம் போகும்போது, இதை கொண்டு போகும்போது சொல்ல வேண்டிய மனசுக்களை நினைக்க வேண்டியது, பேச வேண்டியது, நான் இயேசுவை உண்மை கொண்டு செல்கிறேன், என் வீட்டுக்கு கொண்டு செல்கிறேன், என் தொழில் வியாபாரம் விவசாயம் செய்கிற இடத்துக்கு கொண்டு போகிறேன், அதனால் தோட்டத்துக்கு கொண்டு வைங்க, கொண்டு போங்க, இயேசுவை கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்லுங்கள். சிலுவையாக ஓலை சிலுவையாக பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். இயேசுவை கொண்டு போகிற உணர்வோடு போங்க. ஆகவே உம்மை கொண்டு செல்கிறார்கள். அப்பா, உம்மை வீட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள், தொழில் செய்கிற இடத்துக்கு வேலை செய்கிற இடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கட்டும், பாவங்கள் நீங்கட்டும், தீமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால் உண்டான சமாதானம், ஆசீர்வாதம், செழிப்பு உடைய வீட்டிலே, நிலத்திலே, குடும்பத்திலே உண்டாவதாக.
தெல்மரதி எங்கி மரபு செல்வியா தெல்கரதி எங்கரபுதி அந்தரபுலதி எங்கரபுதி எம்ரபு செல்வியா இக்கனபுதி எம்ரபு செல்வியா இப்படி ராஜ்யம் வருவதாக. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை விரித்து சொல்லுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் அப்பாவே, என் பிதாவே, என் தகப்பனை, உம்மாலே எல்லாம் படைக்கப்பட்டது, சிருஷிக்கப்பட்டது, சகலத்தையும் சிருஷிக்க நீரப்பா. உம்மாலே நாங்கள் நடக்கிறோம், உம்மாலே நாங்கள் இருக்கிறோம், உம்மாலே எழுகிறோம், உம்மாலே தூங்குகிறோம், உம்மாலே நாங்கள் விழிக்கிறோம். எங்களை எல்லாவற்றிலும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் நீங்கள் அப்பா. உங்கள் பரிசுத்த ஆவியாக வாகனம் ஆவியானவரே உண்மை ரிசீவ் பண்ணுகிறோம். கரங்களை தட்டி ஆவியானவரை எல்லோரும் வரவேற்போமா. நீர் எங்களை உங்களுடைய வாகனத்தில் ஏற்றிச் செல்வீராக, நீர் எங்களை நடத்திச் செல்வீராக, நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக இதை எங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும், இந்த தேவசாயில் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து குரூப்பில் உள்ள பிள்ளைகளையும், ஆட்சி மக்களையும், ஆண்டவரை விசுவாசிகளையும், சாமியார்களையும், கன்னியாஸ்திரிகளையும், போதகர்களையும், பாஸ்டர்களையும், ரிஷிகளையும் அனைவரையுமே கரத்தில் ஒப்படைக்கிறேன். அந்நிய மதத்தில் உள்ளவர்களையுமே கரத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லா மதத்தவரையுமே கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. இந்த நிகழ்ச்சி அனைவரையும் மனந்திருப்பி உம்மை சார்ந்து வாழ்வார்களாக. உம்முடைய நாமத்தின் மேல் உம்முடைய நாமத்தை அறிந்து இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி தீமைகளை அழிப்பார்களாக, தீய சக்தி அழிப்பார்களாக. இந்த குருத்தோலை உமது பிள்ளைகள் கையில் ஏந்தும் போது, பவுனியாக வரும்போது உங்கள் நாமம், உங்கள் பரிசுத்த நாமம், அற்புதங்களை செய்கிற நாமம், புதுமைகளை செய்கிற நாமம், பேய்களை ஓட்டுகிற நாமம் உமது பிள்ளைகளுக்குள்ளே செயலாகட்டும், கிரியை செய்யட்டும். இதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த குருத்தோலை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். இது அப்படி எல்லாரும் ஆளு கொண்டு வாங்கிக்கோங்க. ஏன் நீங்கள் யாராவது வரக்கூடாதா? வாங்கப்பா, இந்த வரேன் வைங்க. Jesus fire. Bless. வருகின்றே இருமை உண்டா
கண்களை மூடி புருவமத்தை மேலே தூக்கி சர்வாயுத வர்க்கம் ஆயுதங்களை தைத்தவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் ஆன்மாக்கள். எப்பொழுது நீங்கள் அஸ்திரங்களை தரித்தவர்களாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் அரசு குல திருத்துவ கூட்டம், ராஜாக்கள், பிரபுகள், தேவாதி தேவனுடைய வாரிசுகள். ஆகவே இந்த ஓலை இது ஒரு வெளி அடையாளம். ஆனால் உன் கையிலே இறை வார்த்தை என்னும் வாள், தலையிலே ரட்சிப்பென்னும் தலைச்சிரா கிரீடம். இதை பார்த்தாலே பொல்லாத ஆவிகள் நடுங்கும், அந்தகாரத்தின் சக்திகள் நடுங்கும், இருள் அகன்று போகும். இனி அறிக்கை பண்ணணும். உங்கள் வாயில் நீங்கள் அறிக்கை பண்ணி, உள்ளத்தில் விசுவாசிக்கிற வாயில் அறிக்கை பண்ணணும். உள்ளத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்கிற மீட்பு பெறுகிறான். அதனால் சர்ச்சைக்கு போகிற நீங்கள் இந்த இரத்தத்தை நீங்கள் உள்ளத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணணும். இந்த நாமத்தை நீங்கள் அறிக்கை பண்ணணும். இந்த வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணணும். இதெல்லாம் சர்வாயுதங்கள், சர்வ சக்தியை அழிக்கும் ஆயுதங்கள், பிசாசை அவருடைய கிரியையில் அழிக்கும் ஆயுதங்கள், நோய்களை குணமாக்கும் ஆயுதங்கள், பேய்களை ஓட்டும் ஆயுதங்கள், அற்புதங்களை செய்யும் ஆயுதங்கள், புதுமைகளை செய்யும் ஆயுதங்கள். விசுவாசம் என்னும் கேடயமாகிய ஆயுதம். ரீமானா கரபு சந்தரபா அல்மரது எங்கி மரபு சபிபூதனா. கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்கள், உங்களை பாருங்கள். நீங்கள் ஆவி மனிதர்கள் என்பதை, அஸ்திரங்கள் சக்தி படைத்தவர்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். நீ பார்க்க ஆரம்பி. நான் என்னைக்கு இதை பார்க்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு பிசாசு அலற ஆரம்பித்தான். தீமைகள் அகல ஆரம்பித்தது, தீய சக்திகள் என்னை விட்டு அகன்று போக ஆரம்பித்தது, இருள் என்னை விட்டு அகன்று போக ஆரம்பித்தது, நன்மைகள் வர ஆரம்பித்தது, ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பித்தது, செழிப்பு வர ஆரம்பித்தது, தேவ ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். இப்பொழுதும் இந்த தேவசாயி நிகழ்ச்சியின் மூலமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவலோகத்தில், தேவராட்சியத்தில் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்குள்ள நிகழ்ச்சி, இந்த குருத்தோலை பவனி, இந்த நிகழ்ச்சி பல லட்சங்களை, கோடிகளை, மில்லியன் கணக்கில் உள்ள மக்களை கடவுளுடைய ராட்சியத்திலே சேர்க்கிறது. இயேசுவே, உங்கள் சர்வாயுத வர்க்கமாகிய உங்கள் இரத்தத்தையும் நாமத்தையும் நீங்கள் கொடுத்த பரிசுத்தாவின் நெருப்பு ஞானஸ்நானத்தையும் இப்பொழுது கட்டவிழ்கிறேன் ஐயா. கிரியை செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். உங்கள் அஸ்திரங்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் குருத்தோலை பிடித்த இந்த அஸ்திரங்களை உள்ளத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறார்கள். இந்த அஸ்திரங்களை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வேலை செய்வதாக, நாக்கிலே வேலை செய்வதாக, கரங்கள் வழியாக வேலை செய்வதாக, இப்படியே பார்வையின் வழியாக வேலை செய்வதாக. ரீமானா கரபதி அந்தரபலி அங்கரபதி அந்தரவா. சாபங்கள் நீங்கட்டும், பாவங்கள் நீங்கட்டும், கர்ம வினைகள் நீங்கட்டும், இருள் அகன்று போகட்டும், உங்கள் ஆசீர்வாதங்கள் வரட்டும்பா. சிலுவையிலே சம்பாதித்த தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சிந்தையை, இருதயத்தை நிரப்பட்டும், குடும்பத்தை நிரப்பட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும். குடும்பத்துக்குள்ள பிரிவினை, கலகத்தை மூட்டுகிற கலகக்காரனை வெளியேறு. இப்போ ஜெபிங்க, ஆயுதத்தை பயன்படுத்தி சொல்லுங்க. புருஷ முன்னாடிகளை சண்டையை உண்டாக்குற கலாக்காரனை வெளியே போன்னு சொல்லு. தவப்பு பிள்ளைகளை பிரிவினை உண்டாக்குற ஆவியை வெளியேன்னு சொல்லு. குடும்பத்துக்குள்ளே வர வேண்டிய இருக்கிற ஆசீர்வாதத்தை, இருக்கிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம், பொண்ணு, பொருள் எல்லாத்தையும் திருடுகிற திருட்டு ஆவியவனை கட்டுற வெளியேன்னு சொல்லுங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை வீட்டில் தங்குவதாக, உழைப்பு பலன் வீட்டில் தங்குவதாக, சம்பாதித்து வரக்கூடிய பணம் வீட்டில் தங்கட்டும், உழைச்சி வேலை பார்த்து வரக்கூடிய ஆமீன் விளைச்சல்கள் வீட்டில் தங்கட்டும், ஆடு மாடுகள் வீட்டில் தங்கட்டும். அதனால பல நல்ல பலன்கள், நன்மைகள் உண்டாகட்டும். கண் திஷ்டிகள், தூய மனிதனுடைய பார்வைகள், பொறாமைகள், வன்கங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும். ஃபயர் கட்டி ஜெபம் பண்ணுங்க. ரீமானா கரபு சங்கரபலி அங்கரபா. வரங்களை பயன்படுத்துங்க, வரங்களை பயன்படுத்துங்க. ரீமானா கோ சங்கரா உல்கரபதி அம்பிரபு செல்வியா. ரீமானா கோரபு சோ. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியினாலே, ஆவியினாலே, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும்.
தேவ ஆவியானவரை நீ கூப்பிடு, உதவி கூப்பிடு, வாரும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை, வாரும் பரநாவியே, தாரும் உந்தன் கிருபைகளை, அடியார் நெஞ்சம் அனல் கொண்டெறிய அன்பரே உம்மை நம்பி வந்தோம். அடியார் நெஞ்சம் அனல் கொண்டெறிய அன்பரே உம்மை நம்பி வந்தோம். இந்நேரமே உம்மாவியா அடியார் நெஞ்சம் நிரப்பிடுமே. வாரும் வாரும் ஆவியானவரே, நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உமது பிள்ளைகள் போட்டு போதை இப்பொழுது நிரப்புவீராக. உங்களுடைய அக்கினியினால் நிரப்புவீராக. உங்களுடைய நெருப்பினால் நிரப்புவீராக. இந்த நெருப்பு இப்பொழுது வீட்டுக்கு செல்லும் போது, இவர்கள் தோட்டத்துக்கு செல்லும் போது, தொழிலுக்கு செல்லும் போது, வியாபாரத்துக்கு செல்லும் போது, இந்த நெருப்பு எல்லா தீமைகள் அழிக்கட்டும், தீய சக்திகளை அழிக்கட்டும். இவர்களுக்கு உருவமாக இருக்கக்கூடிய எல்லா அந்தகார சக்திகளை அழித்து ஒழிக்கட்டும். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. தில் மரதி எங்கி மரவோ ஷோ. நீர் வழி நடத்துங்கப்பா. வாகனமானவரே, உங்க வாகனத்தை இப்பொழுது ஆமென். Thank you, Lord. உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்குள்ளும் இந்த பரிசுத்தாவியின் வாகனம் இப்பொழுது கடந்து செல்வதாக. அந்த மக்களை Thank you, Father. உங்க வாகனம் எலியாவை எடுத்து சென்றது போல, எலியாவை தூக்கி சென்றது போல ஒரு அக்கினி, ஒரு வாகனம், நெருப்பு வாகனம் ஒரு பிள்ளைகளை தூக்கி செல்லட்டும். இந்த வாகனத்தின் மீது உங்கள் பிள்ளைகள் ஆமென் பயணம் செய்வார்களாக. கல்மரதி எங்கி மரபு சம்பி போத்தனா நீல்கரபுதி எந்தரபு லிவியா கரபுதி எம்பிரபு சோ. நெருப்பு நெருப்பு நெருப்பு, fire 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 fire, அக்கினி அக்கினி அக்கினி. ஆவியினாலே நீ ரெண்டு பார்சல் பொட்டியை கொடுக்கிறீர்ப்பா. ஒன்று வரங்கள், இன்னொரு பாக்ஸ் கனிகள். வரங்களாகிய பாக்ஸை இப்பொழுது ஒரு பிள்ளைகள் ஓபன் பண்ணட்டும், இவர்கள் பயன்படுத்தட்டும். இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி வரங்களை பயன்படுத்தும் போது அற்புதங்களை செய்த சக்தி வெளிப்படட்டும். புதுமை செய்ய ஆற்றல் வெளிப்படட்டும். பேய்களை ஓட்டுகிற வல்லமை வெளிப்படட்டும். நோய்களை குணமாக்குற வல்லமை வெளிப்படட்டும். விசுவாசம் வர வெளிப்படட்டும்பா. விசுவாசமாகிய வர வெளிப்படட்டும். ஞானம் வர வெளிப்படட்டும். ஞானத்தின் ஆவியானவரே உங்கள் பிள்ளைகள் வழிநடத்தும். எப்படி இந்த ஆவிகளை மேற்கொள்கிறது, எப்பொழுது இந்த பலவானை முந்தி கட்டுகிறது, எந்த அஸ்திரத்தை எப்பொழுது பயன்படுத்துவது என்கிற ஞானத்தை இப்பொழுது உடையவர்களாய் மாறுவார்களாக. பாயர் பாயர் தேங்க்யூ ஃபாதர். கேளுங்கள், நாங்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஞானத்தை தாரும். இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். கேளுங்கள், கேள் கொடுக்கப்படும். ஒத்தாசி ஒரு பதிவுகள் என்ற கரங்களை உயர்த்து கண்ணை ஏறெடுத்து பார். தேவசாய் நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன், மேல பாரு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இறைவனிடத்துல கையேந்து, உன்னை படைச்சவரிடத்துல கையேந்து, நாட்டை நட்டவரிடத்துல நீ கேளு, மலை கேளு, மரத்தை வளர செய்ய சொல்லு. உன்னை படைத்த தெய்வம், உன்னை சிருஷ்டித்தவர், உனக்கு ஜீவனை கொடுத்தவர், உனக்கு வாழ்வை கொடுத்தவர் கேளு. கேளுங்கள் தருகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படுகிறது, தட்டுங்கள் திறக்கப்படுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம். பாயர் 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 பாயர். ஆவியிலே நிரம்பிடுவோம், அபிஷேகம் பெற்றிடுவோம். யுத்தம் செய்ய பாயர் பாயர். யுத்தம் செய்ய புறப்படுவோம், யுத்தம் செய்ய
எல்லாரும் ஆவியிலே நிரம்புவோம். நீ ஆவியிலே நிரம்பும்போதுதான் இந்த அஸ்திரங்கள் உனக்கு வரும். நீ உன்னை மறக்கும்போது, மனமற்ற நிலைக்குள்ள வரும்போதுதான் இந்த அஸ்திரங்கள் உனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். இது தெய்வீக அஸ்திரங்கள். தேவன் உனக்கு தருகிற ஆயுதங்கள், சர்வாயுத வர்க்கங்கள். அப்படியே முழங்கால் படியிட்டு தலைக்கு மேல் கரங்களை கூப்பி தலை வணங்கி முகங்குப்புற விழுந்து நாம் அவரை தொழுது கொள்வோமா? எங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை, அஸ்திரங்களை தந்து எங்களை அலங்கரித்த, எங்களை அலங்காரம் பண்ணி எங்களை ராஜாக்களாக, பிரபுகளாக, பரிசுத்த ஜாதியாக எங்களை நிறுத்தியிருக்கிற எங்கள் அப்பாவே, பரிசுத்த தகப்பனை, உம்மை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. ரீமானா கர்ர புத்தானா உர்ரம்மா, நீங்கள் இப்பொழுது ராஜரீக வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்கள். பரிசுத்தம் என்னும் ஆடையை தரித்திருக்கிறீர்கள். ஒளியின் ஆடையை தரித்திருக்கிறீர்கள். உங்கள் கையிலே ஆயுதங்கள், தலையிலே கிரீடங்கள், முத்துக்கள் தரிப்பிக்கப்பட்ட கிரீடங்கள். நீங்கள் தேவனால் அழகுபடுத்தப்பட்ட துதியின் என்னும் ஆடையை, வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்கள். ஆராதனை என்னும், அபிஷேகம் என்னும் ஆடையை தரித்திருக்கிறீர்கள். தொழுகை, ஜெபம் என்னும் ஆராதனைக்குரிய அஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்கள். துதியின் ஆடையை தரித்திருக்கிறீர்கள். அன்னைக்கு ஓசானா என்று சொல்லி தெருவிலே, ரோட்டிலே ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்து தேவனை மகிமைப்படுத்திய அந்த அபிஷேகம், அந்த ஆராதனை அபிஷேகம் உங்களை மூடுகிறது. ரீமானா கர்ரபு தன்னா ஒத்தினா உரபதி அங்கரபதி அந்தரபா. ஒரு ஆவிக்குரியவன்னா வெறுமன மனுஷன் கிடையாது. நீ யார்கிட்டையும் போய் தலையை கொடுக்கக்கூடாது. உன் தலையில் தேவ அபிஷேகம் இருக்கா. இயேசு சொன்னார், ஆணுடைய ஆவியின் தலையின் மேல் இருக்கிறார். அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, கட்டப்பட்டவர்களுடைய கட்டுக்களை அவிழ்க்க, இருளில் இருக்கிறவர்களை விடுவிக்க, அவர்களுக்கு அஸ்திரங்களை, ஒளியின் அஸ்திரங்களை கொடுப்பதற்காக, சக்தி அஸ்திரங்களை கொடுப்பதற்காக இந்த அபிஷேகம் ஆவியான தலையில் இருக்கிறார். ஆகவே உங்கள் தலையில் நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு அஸ்திரங்களை, சக்தி அஸ்திரங்களை, இந்த அந்தகாரத்தினுடைய கிரியைகளை அழிக்கிற அஸ்திரங்களை, பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிபதிகளுடைய செயல்களை அழிக்கும் அஸ்திரங்களை, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும் அஸ்திரங்களை இப்பொழுது நீங்கள் இந்த அபிஷேகம் பெறும்போது பெற்றிருக்கிறீர்கள். ஆவியானவரை அழைக்கும் போது 2 பெட்டியோடு வருகிறார். 1 அஸ்திரங்கள், அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல், பேய்களை ஊற்ற வல்லமை, நோய்களை குணமாக்குற வல்லமை, விசுவாசம் என்னும் கேடயம், ஞானம் என்னும் வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், இன்னொரு பார்சல் பொட்டி, கனிகள், அன்பு, சகலத்தையும் செய்யக்கூடிய, தாங்கக்கூடியது, சகலருக்கும் உதவி செய்யக்கூடிய, சகலரையும் நேசிக்கக்கூடிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், விசுவாசம், பொறுமை, தன்னடக்கம், கண்ணடக்கம், சகலத்தையும் அடக்கும் அடக்கம். கனிகள் 2 பொட்டிகள். இந்த குருத்து ஞாயிறன்று நீங்கள் 2 விதமான பொட்டிகளோடு உங்கள் வீட்டுக்கு செல்கிறீர்கள். இந்த குருத்தோலை பவனி உங்களுக்கு 2 விதமான ஆசன். தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கு சொல்லுகிற இந்த நற்செய்தி என்னவென்றால், 2 பார்சல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வருதப்பா. 1 வரங்கள், இன்னொன்று கனிகள். நீ கையை உயர்த்தி டெய்லி ஆவியானவரே நிரப்பும், இந்த அஸ்திரங்களை என்கிட்ட செயல்படுத்துங்கன்னு சொல்லும்போது, எந்த அஸ்திரத்தை அன்னைக்கு செயல்படுத்தணுமோ அந்த அஸ்திரத்தை செயல்படுத்தி உன்னை அன்புக்குள்ளே, அமைதிக்குள்ளே, சமாதானத்துக்குள்ளே, சந்தோஷத்துக்குள்ளே உன்னையும் குடும்பத்தையும் வழிநடத்துவார். தேவன் வழிநடத்துகிற தேரோட்டி, பரிசுத்த ஆவியானவர், அக்கினி ரதம், அவர் உன்னை வழிநடத்துகிற ரதம். இன்னைக்கு தேவர்களை ஏற்றி செல்லவும், இறக்கி கொண்டு வரவும், கொண்டு செல்லவும் உங்களுக்கு அஸ்திரங்கள் இருந்தது, வாகனங்கள் இருந்தது, தெய்வீக வாகனங்கள், பறக்கும் வாகனங்கள்.
மூடி நீ நினைக்கிற நேரத்தில் மூடிட்டு முடிக்க வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி இந்த வாகனங்கள் அதை நிறைவேற்றும், அதை கொண்டு வந்து உனக்கு சேர்க்கும், அதை நடப்பிக்கும். பேர் ரதம். தேவேந்திரனுக்கு ஒரு ரதம் இருந்தது. அந்த ரதத்திலாம் அவர் இறங்கி நீ இதே மாதிரி தேவனுடைய பிள்ளை. ஒரு ராஜா, ஒரு அரசன் தேரில் தான் வெளியில் வருவான், ரதத்தில் தான் வெளியில் வருவான், ரதங்களோடு. நமக்கு அக்கினி ரதம், எலியாவை கொண்டு சென்ற அக்கினி ரதம். இந்த அக்கினி ரதம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் உண்டு. மனம் திரும்பின எல்லா மனுஷனுக்குள்ளும் தான் பேர். அங்கே பவுல் போதிக்கிறார், அறியாமுள்ள காலங்களில் காணாதவர்கள் இப்பொழுதோ எல்லோரும் உலகமுங்க இருக்கக்கூடிய அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். மனம் திரும்பி இந்த ரதத்தில் ஏறுங்க, இந்த அக்கினி ரதத்தில் ஏறுங்க. இந்த அக்கினி ரதம் உங்கள் வழி நடத்தும். 1 யோவான் 2:27 சொல்லுங்கள், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, உங்களை வழி நடத்துகிறது, என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் நிலைச்சிரு. அது சொல்கிற பிரகாரம் நட, அது சொல்கிற பிரகாரம் வாழு. அதுதான் உன்னை காக்கும் கவசம் வேலி. இந்து சகோதரர்கள் சொல்கிறேன், இன்னைக்கு லட்சுமணனுக்கு தேரோட்டியாக வந்தது கிருஷ்ண கதை. ஆனால் இது உண்மை, சரித்திரம். அன்னைக்கு 120 மேலே இறங்கி வந்த அக்கினி ரதம், அக்கினிமயமான நாவுகள் உன் மேலே இறங்கி வரும். இந்த ரதத்தில் ஏறு. இந்த அக்கினி உன்னை வழி நடத்திட்டோம். இந்த ஞானஸ்நானத்தை நீ பெறும்போது இது உன்னை வழி நடத்தும், இது உன்னை வாழ வைக்கும். நீ என்ன செய்யணும், எதை பேசணும், உன்னை எல்லாத்துக்கும் சாட்சியாக உன்னை மாற்றும். உன் குடும்பத்துக்கு உன்னை சாட்சியாக மாற்றும். உன் பொண்டாட்டியை உன்னை சிநேகிக்கும்படி உன்னை சாட்சியாக மாற்றும். உன் புருஷனை உன்னை சிநேகிக்கும்படி சாட்சியாக மாற்றும். இந்த உலகமே, படைப்பு அனைத்துமே உன்னை சிநேகிக்கும்படி இந்த அபிஷேகம் உன்னை உருமாற்றும். இந்த அபிஷேகம் உன்னை மாற்றும், வாழ்க்கையை மாற்றும். அபிஷேகம் உனக்கு கற்றுக் கொடுக்கிறது, அபிஷேகம் உனக்கு போதிக்கிறது. ரீமானா கர்ரபுதி இந்தரபலா ஒலே கர்ரபுதி அம்பிரபு செல்வியா தல் மரதி அங்கி மரபு சக்தி போதனா. நெருப்பு இறங்கிட்டு இருக்கு. தொழுகை செய்கிற நேரத்தில் இப்போ அக்கினி இறங்கிட்டு இருக்கு. உங்களை ஒரு மகிமையின் மேகம் மூடிட்டு இருக்கு. அக்கினி தேர் உங்களை மூடிட்டு இருக்கு. வச்சாரா உலவ கரபதி அந்தரபல வக்கரபதி அம்பிர கனபதி சம்பி பூத்தனா. Bless fire